அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது இயல்பாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாக நடக்கிறது இல்லை இல்லையா? ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. இருந்தாலும் குறிப்பாக சில பிரச்சனைகள், விரும்பத்தகாத நிகழ்வுகள், அதாவது இப்போ ஒரு கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் போய் அதிகமாக மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் பண்ண மாதிரி இருக்கலாம், இல்லை அக்கம் பக்கத்துலேயோ உறவுகளுக்கிடையே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு மனக்கசப்புகள் வர மாதிரி இருக்கலாம். தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். அதாவது பர்டிகுலராக இந்த ஒரு மாதத்துக்குள்ளார, இந்த பிப்ரவரி மாதத்தில் இது மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்திருந்தது, உங்கள் மனசுக்கு பிடிக்காமல் நடந்திருந்தது. அது பொருளாதார ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, ஏதாவது ஒன்று பிடிக்காத மாதிரி நடந்தது. அப்படிங்கும்போது இது மாதிரி ஒரு விஷயம் இனி நமக்கு இந்த மார்ச் மாதம் தொடரக்கூடாது. இது இதோட முடிஞ்சு போயிடணும். இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் 28ஆம் தேதியாக இருக்குது இல்லையா? இன்றைக்கோட இந்த மாதமே முடியுது இல்லையா? ஸோ இந்த மாதம் மாதிரியே இன்றைக்கோட நம்மளுடைய பிரச்சனைகளும் முடிஞ்சிடணும். நாளைக்கு அந்த 1ஆம் தேதி சிறப்பானதாக அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை அந்த மாதத்தின் கடைசி நாளுக்கும் கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது. அதன்படி பார்க்கும்போது இந்த பிப்ரவரி 28ஆம் தேதி கரெக்டாக பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாளில் வந்திருக்குது. இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சனீஸ்வரருக்கு உரியது. அவர் நம்ம ஜாதகத்தில் அப்படி இப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை, சூரியனுக்குரிய நாள். எப்படி அந்த சூரியன் நல்ல பிரகாசமாக ஜொலிப்பாக உதயமாகுதோ அதே மாதிரி நாளைய நாளில் நம்ம வாழ்க்கையும் நல்ல ஒரு ஆரம்பத்தோடு தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இரவு தூங்கிறதுக்குள்ளே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்கனாலும் தாராளமாக இதை செய்யலாம். சரி, எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 8 மிளகு எடுத்துக்கோங்க. சரிங்களா? மிளகு விஷத்தை முறிக்கிற தன்மை கொண்டது. கஷ்டங்கள், கவலைகள், கடன்கள் எல்லாத்தையுமே போக்கக்கூடிய தன்மை கொண்டது. மேலும் மிளகு பார்த்திங்கன்னா பைரவருக்கு உரிய ஒரு பொருளாகவும் கருதப்படுது. அதனால தான் பைரவருடைய வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்கெல்லாம் நம்ம மிளகு பயன்படுத்துவோம். இந்த பைரவருடைய சீடன், அதாவது பைரவரை குருவாக ஏற்றுக்கொண்டவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் சொல்லலாம். ஸோ நம்ம இந்த மிளகை இந்த நாளில் பயன்படுத்துறது சிறப்பு. 8 எண்ணிக்கையில் எடுத்துக்கிறதுக்கான காரணம் சனீஸ்வரருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 8. மேலும் 8 திக்குகள்லேருந்தும் நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் இதை எடுத்துக்கிறோம். வீட்டில் இருக்கிறதே எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. கருப்பு நிறத்தில் இங்கு வர மாதிரி பேனாவை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒரு சில பரிகாரத்துக்கு நான் பிளாக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கருப்பு நிற பேனா தான் தேவைப்படுது. இல்லைன்னா கூட நீங்கள் வாங்கிட்டு வச்சுக்கோங்க. சனீஸ்வரருக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போதும் கருப்பு தான். சரிங்களா? இப்போ ஒரு பேப்பரு, அதே போல் கருப்பு நிறத்தில் பேனா, 8 மிளகு, இதை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாரு கூடவும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ரூமில் அமைதியாக போய் உட்காந்துக்கோங்க. எந்த ரூமாக இருந்தாலும் சரி, உட்காந்துட்டு இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் அப்படியே யோசிச்சு பாருங்கள். எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி விஷயங்கள் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே இந்த பேப்பரில் எழுதுங்க. எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைரி எழுதுனா நம்ம எப்படி எல்லாத்தையும் கொட்டி தீர்ப்போம் அந்த மாதிரி நீங்கள் எழுதணும். அதாவது அடுத்த பக்கம் திருப்பி எழுதுகிற மாதிரி மெசேஜ் இருந்துச்சுனாலும் அப்பயும் நீங்கள் எழுதலாம். சரிங்களா? எனக்கு இது மாதிரி கடன் பிரச்சனை இருந்துச்சு, கடங்காரங்க வீட்டுக்கே கேட்டுட்டாங்க, ஆஃபீஸில் இது மாதிரி ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு பிரச்சனையாயிடுச்சு, கணவர் எனக்கு பிடிக்காத மாதிரி இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க, இது மாதிரி ரிலேட்டிவ் பேச்சு கேட்டுட்டு என்னை திட்டாங்க, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக, அதாவது நீங்கள் இதில் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் மனசில் எந்த ஒரு உறுத்தலுமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் கொட்டி தீர்த்துடணும். உங்கள் அம்மா கிட்ட, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட, உங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த பேப்பரில் அப்படியே கொட்டி தீர்த்துருங்க. சரிங்களா? எல்லாத்தையுமே எழுதுங்க.
ஒரு பேப்பர் பத்தலைங்க, அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா 2 பேப்பர் கூட எடுத்துக்கோங்க. ஒன்றுமே வந்துட்டு தவறு கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம எழுதணும். இந்த கருப்பு நிற பேனாவை பயன்படுத்தி எழுதணும். இப்போ எல்லாத்தையுமே வந்து எழுதி முடிச்சாச்சா, இப்போ கீழே வந்து ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளே உங்களுடைய பேரை வந்து எழுதுங்க. தமிழ்லேயே எழுதலாம், இங்கிலீஷ்லேயே எழுதலாம். இங்கிலீஷில் எழுதும்போது கேபிட்டல் லெட்டரில் வந்துட்டு எழுதுங்க. சரிங்களா? கீழே வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதுங்க. டேட்டு, மந்த்து, இயருன்னு எழுதும்போது 4 டிஜிட் வர மாதிரி எழுதுங்க. இப்போ நீங்கள் பிறந்த வருஷம் இப்போ ஒரு 80ல் பிறந்திருக்கிறீங்கும்போது 80ன்னு எழுதாமல் 1980 அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. கீழே வந்துட்டு 69900 69900 இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கக்கூடிய அற்புதமான கோடு. சரிங்களா? பேர், டேட் ஆஃப் பர்த்து, கீழே வந்து இந்த கோடு இதெல்லாம் வந்து எழுதிடுங்க. இப்போ மேலெல்லாம் கஷ்டங்கள் இருக்குது, முடிக்கும்போது சைன் பண்ணுற மாதிரி இதை நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த 8 மிளகு எடுத்துக்கோங்க. 8 மிளகையும் உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அந்த பேப்பரில் எழுதணும் பாருங்கள், கடன் நோயின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எழுதணும் இல்லையா? அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக சொல்ல வேணாம். இங்கே வந்துட்டு கடன் தீரணும், நோய் தீரணும், சண்டை தீரணும், இந்த மாதிரி மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு மிளகுக்கிட்ட பேசுங்க. உங்களுடைய கஷ்டங்களை வந்துட்டு ஒரு வார்த்தையிலையோ ஒரு வரியிலையோ வர மாதிரி நீங்கள் அவசியம் வந்துட்டு சொல்லுங்கள். சரிங்களா? 8 மிளகையும் ஒட்டுக்கா இடது கையில் வச்சுட்டு உங்கள் வாய்ப்பகுதியை பக்கத்தில் கொண்டு போயிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி முடித்த பிறகு இடது கையாலேயே அந்த மிளகை அந்த பேப்பருக்குள்ளே வந்து வச்சுருங்க. இப்போ அந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் மடிச்சிருங்க. இப்போது கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு 8 முறை, வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு 8 முறை, அதாவது கிளாக் வைஸில் 8 டைம்ஸு, ஆன்டி கிளாக் வைஸில் 8 டைம்ஸு இந்த மாதிரி வந்து சுற்றிட்டு ஒரு கற்பூரமோ இல்லை நிறைய பேப்பரோ ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி இதை அப்படியே வந்து எரிச்சிருங்க. வீட்டுக்கு உள்ளே வச்சு எரித்தாலும் சரி, வெளியில் வச்சு எரித்தாலும் சரி, மொட்டை மாடியில் வச்சு எரித்தாலும் சரி, எங்கே வேணாலும் வச்சு இதை நம்ம எரிச்சிடலாம். சரிங்களா? என்னை கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய கொட்டாங்குச்சி இது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதில் 2-3 கற்பூரத்தை போட்டு அதை ஏற்றி வச்சுட்டு அது எரியும் போது கூட நீங்கள் இந்த பேப்பரை அப்படியே வந்துட்டு காட்டலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். இது எரியும் போது பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு நீங்கள் அப்படியே பாருங்கள். நீங்கள் அதில் எதெல்லாம் கஷ்டம்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாம் உங்களை விட்டு நீங்கிற மாதிரி அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்கள். கணவன் மனைவி சண்டை தீர்ந்து அந்யோன்யமாக இருக்கிறீங்க. வேலை செய்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனை தீர்ந்து இப்போ அங்கே நல்ல சுமூகமாக போயிட்டுருக்குது. அதே போல் கடன் நல்லா அடைச்சிட்டிங்க, நோய் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் வந்துட்டு தள்ளி நின்று அப்படியே பாருங்கள். அந்த பேப்பர் எரியிற மாதிரி, அந்த மிளகு வெடிக்கிற மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் யாவும் வந்து அப்படியே எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு, வெடித்து செதறி எல்லாமே வந்து அழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள். எல்லாமே எரிஞ்சு முடித்த பிறகு இந்த பேப்பரை நீங்கள் அப்படியே வந்துட்டு எங்கேயாவது தண்ணியில் கரைச்சி விட்டுறலாம், இல்லை எங்கேயாவது அப்படியே டஸ்ட்பினில் கூட தூக்கி போட்டுடலாம். இதை பண்ணினதுக்கப்புறமா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அதாவது கை, கால், முகம் கழுவிக்கோங்க. இப்போ அந்த ஜில்லான தண்ணி உங்கள் முகத்தில் பட்டு எந்த அளவுக்கு ஃப்ரெஷ் ஆகுறீங்களோ அதே மாதிரி ஒரு தெளிவும் ஒரு புத்துணர்வும் உங்கள் வாழ்க்கையில் நாளையிலேருந்து வந்து ஏற்படும். இந்த ஒரு எளிய பரிகாரம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகளாக நான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு நல்ல மாற்றத்தை வந்து கொடுத்துருக்குது. ஸோ பிப்ரவரியில் பட்ட கஷ்டமெல்லாம் இதோட தொலையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் அவசியம் வந்து செய்யுங்க. உங்கள் கணவர்கிட்டையும் இதை பற்றி சொல்லுங்கள். அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கட்டும். இரவு 12 மணிக்குள்ளே எப்போ செஞ்சிங்கனாலும் நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயம். அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.